அப்போ இந்த உலகத்துல எவ்வளவு நன்மைகளை செய்த ஒரு தெய்வமாய் இருந்த இந்த பூமிக்கு வந்து மனுஷனாய் வாழ்ந்த ஒரு தெய்வத்திற்கு இவ்வளவு பாடுகளை கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கும் அதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. ஊழியக்காரங்களே இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஏமாத்துக்காரங்க, இவங்க பொய் சொல்றாங்க, இவங்க அந்நிய பாஷைன்னு சொல்லி எதையோ பேசிட்டு இருக்காங்க, இவங்க காணிக்க வாங்குறாங்க, ஜனங்க கிட்ட எல்லாம் போய் ஏமாத்துறாங்க, இவங்க சுகம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க, அப்புறம் இதுக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. ஆமா, ஊழியக்காரங்களை பத்தி அவ்வளோ ட்ரோல் வீடியோஸ் போடுறாங்க, அவமானப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க. நிறைய இடங்கள்ல பார்த்தாக்கா அவங்கள வந்து துன்புறுத்துறாங்க, சபைகளை இடிக்கிறாங்க, ஊழியக்காரங்களை அடிக்கிறாங்க, அவ்வளவாய் துன்புறுத்தப்படுறாங்க. இதெல்லாம் ஊழியக்காரங்க எதுக்காக சகிச்சுக்கிறாங்க? இதே ஊழியக்காரங்க வேலைக்கு போனா நல்ல சம்பளம் கிடைக்கும். ஆனா இந்த எல்லாவற்றையும் உதறிவிட்டு தான் இந்த ஊழியத்துக்கு வராங்க. லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் அப்படின்னு சொல்லி தூசுன்னு சொல்லி எல்லாவற்றையும் உதறிவிட்டு அவமானத்தை, நிந்தனையை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு ஊழியம் செய்ய வராங்க. ஏன் தெரியுமா? அதுதான் ஜீவனுள்ள தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு. ஏசப்பா அவங்களுடைய கருத்தை பிடிச்சதுனால, அந்த அன்பு பரிபூர்ணமா அவங்களுக்குள்ள வெளிப்படுகிறதுனால ஏசப்பாவோட கையை உதறவே முடியல. அவங்க வாழ்க்கையில ஊழியக்காரங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவ்வளோ காரியங்களை செய்திருப்பார். அந்த அன்பு, அந்த நன்மையை பெற்றுக்கொண்டதுனால இந்த தெய்வத்தை நான் எப்படி விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறதுனால ஆண்டவர் அவங்களை விடவே மாற்றார். பாருங்களேன், இந்த ஆண்டவரை பத்தி நம்ம அநேகருக்கு சொல்லணும். என் வாழ்க்கையில செய்த நன்மைகளை நான் போய் நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்னு எவ்வளோ பேசினாலும், எவ்வளோ திட்டினாலும், எவ்வளோ அவமதித்தாலும், என் சொந்த உறவுகளே ஒதுக்கினாலும், வெறுத்தாலும், இழிவா பேசினாலும் ஏசப்பாவை மறுதளிக்க முடியாம கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று ஊழியம் செய்யறவங்க தான் ஊழியக்காரங்க. ஆமென். உங்களுக்கு ஊழியர்கள்னா யாருன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.